இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். செந்தில் வீட்டுக்கு வந்து பார்க்கையில மீனா இல்லை. உடனே டென்ஷன் ஆகி அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா மீனா இங்கேயா இருக்கா அப்படின்னு கேட்கையில, ஆமாம் இங்கே தாண்டா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே உடனே செந்தில் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. போனோடனே வாடா செந்தில் அப்படின்னு சொன்னா, மீனா வா ஏன் உன்னிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா செந்தில் கூப்பிட்டு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. நான் உன்னை இங்க இருக்கவே சொல்லலை, நீ எதுக்கு இருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனா மீனாவை பிடிச்சி கத்தி விட்டுட்டு இருக்காரு. ஆமா நான் எனக்கு இங்க இருக்கணும்னு தோணுச்சு, அதனால நான் இருக்கேன், நீ சொன்னதுனாலதான் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனாவும் கத்திட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது செந்திலோட அம்மா கோமதி வந்துடுறாங்க. வந்தோடனே என்னடா எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில கேட்கல. அம்மா நான் அவளை இங்க இருக்கவே சொல்லலாமா, அவளா இருந்துகிட்டு என்னை டென்ஷன் பண்றாமா, நான் வீட்டுல பாக்குறேன் காணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கையில, நான் தாண்டா அவளை இருக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சு விட்டுறாங்க. அதோட செந்தில் அங்க இருந்து போயிடுறாரு. ஏய் இருடா உனக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. அதோட உடனே செந்தில் அங்கிருந்து போயிடுறாரு. போன உடனே பார்த்தீங்கன்னா மீனாட்ட கேட்குறாங்க, ஏய் அவன் உன்னை இருக்க சொல்லலையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. இல்லத்தே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. சொன்னோடனே அப்போ ஏன்டி இங்கே இருந்த, நானாவே சொன்னேன், அப்போ பொய் சொல்லிட்டு நீ இங்கே இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கோமதி மீனாட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதோட உடனே செந்தில் அவங்க அண்ணன் தம்பி இருக்கிற இடத்துக்கு மாடிக்கு போயிடுறாரு. பொண்ணோன்னே அங்கே போனோன்னே அவங்க செந்திலோட மாமா சொல்றாங்க, ஏய் வாடா செந்திலு ஒரு கை குறையுது, உன்னையதே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது உடனே செந்தில் சொல்றாரு, வாங்க எல்லாரும் என்னோட ஹோட்டல்ஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்பா ஏதாவது சொல்லுவாரே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லையில செந்தில் சரவணனோட மாமா சொல்றாங்க, இல்லடா அப்பாட்ட வேற ஏதாவது சொல்லிட்டு செந்தில் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையில சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செந்தில் சொல்றாரு, மீனா இங்க இருந்துகிட்டு வரவே மாட்டா போல, இங்கேயே இருக்கும்னு நினைக்கிறான், நம்ம எல்லாரும் அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவரோட வீட்டுக்கு செந்தில் போயிடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா மீனா மாமியார் ராஜி எல்லாரோடையும் சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கோன்னா அங்க பாத்தீங்கன்னா செந்திலோட மாமா ஆம்லேட் போட்டுறாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் செந்தில் அவர் மாமா கிட்ட கேக்குறாரு. உடனே செந்தில் அவர் மாமாட்ட கேட்குறாரு, அப்பா எப்பவுமே டெரராகவே இருப்பாராம்மாம்மா அப்படின்னு கேட்கல. ஆமாடா அப்பா எப்பவுமே டெரராகவே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாமா சொல்கிறாரு. சொன்னோன்னே உடனே கதிர் சொல்கிறாரு, அப்புறம் எப்படி மாமா அம்மா அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதெல்லாம் அப்படிதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாமா சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க. டைம் மறுநாள் பார்த்தீங்கன்னா கதிர் ராஜியை கூட்டிகிட்டு கிரவுண்டுக்கு போய் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ண போயிருக்காங்க. அந்த டைம் ராஜி ஸ்லோவா ஓடிக்கிட்டு இருக்கும்போது கதிர் சொல்றாரு, என்ன நீ இவ்வளோ ஸ்லோவா ஓடிக்கிட்டு இருக்க, நான் நைட்டு தூங்கலையா அதனாலதான் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. சொன்னோடனே உடனே ஏன் நைட்டு தூங்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கல. ராஜி சொல்றாங்க, இல்ல எனக்கு தூக்கம் வரல. அதுக்கு கதிர் சொல்றாங்க, ஆஹ் ஏன் நைட்டு உனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கையில, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொன்னேன்னா, நைட்டு ஃபுல்லாக போர்வைக்குள்ளே ஃபோன் பார்த்துக்கிட்டே இரு, சமையல் பண்ணுறது ரீல்ஸ் பண்ணுறது இதே பார்த்துக்கிட்டு இருக்கறனால தான் நீ தூங்காமல் இருக்க. நைட்டு டயத்துக்கு தூங்கினா தானே 5 மணிக்கு எந்திக்க முடியும், காலையில் நான் வேலைக்கு போகணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப காய்ச்சி மூச்சுன்னு ராஜியை பிடிச்சி கதிர் கத்திட்டு இருக்காரு. கத்திட்டு இருக்கோன்னே உடனே ராஜி, ஏன் அப்படின்னு நான் தூங்காமல் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ராஜி கதிர்கிட்ட கேட்குறாங்க. கேட்டோன்னே நானே நைட்டு லேட்டாக தானே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்லையில சரி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை ஓட சொல்றாரு. உடனே ராஜி ஓடுறாங்க. டைம் கீப் அப் பண்ண முடியல, ரொம்ப ஸ்லோவா ஓடிட்டு இருக்காங்க. உடனே இங்க கதிருக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு, நீ போலீஸ் ஆகுற இதுல இருக்கியா இல்லையா, உன்னோட லட்சியத்தை நீ அடையணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ல கத்துறாங்க. கத்துனோடனே நீ வேமா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்ப போர்ஸ் பண்ணிட்டு இருக்கையில ராஜி வேணுக்குனே மயக்கு போட்டு விழுந்துறாங்க. மயக்கு போட்டு வந்தோன்னா கதிர் ரொம்ப பயந்து படபடப்பட்டு போய் தண்ணி எடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜி ஓடுடா ஓடு, என்னை இப்படிலாம் ஓட சொன்னீல நீ இப்போ அப்படி சொல்லிட்டு உன்னை நான் ஓட விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஓட விட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் கதிர் 108 ஃபோன் பண்றாங்க. எல்லாம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி இருக்காங்க. இருக்கோன்னா ராஜி இங்க நடிச்சுட்டு இருக்காங்க. உடனே 108 ஃபோன் பண்ணி தண்ணி தெளிக்கிறாங்க, இது பண்றாங்க. ராஜி எந்திரிக்க மாதிரி தெரில.
டக்குனு ஊத்திட்டு ஃபோன் பண்ணவும் ராஜி எந்திரிச்சுட்டாங்க. எந்திரிச்சோனே, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதைய சொல்லையில, நான் உன்னைய சும்மா இது பண்றதுக்காக நான் மயக்கம் போட்டு விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னைய ஓடு ஓடுன்னு சொன்னீல்ல, அதனால உன்னைய கூல் பண்றதுக்காக நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படிங்கிற மாரி வந்து ராஜி சொல்லிட்டு இருக்கையில, கத்திரிக்கோ உடனே டென்ஷன் ஆயிடுச்சு. எதுல விளையாடணும்னு உனக்கு தெரியலையா? அப்படிங்கிற மாரி கோவப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கையில, பேசிட்டு இருக்கையில, ஏப்பா நான் நீ டென்ஷனா இருக்கேன்னு தான்ப்பா நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, ஆ இருந்தாலும் கதிரால கோவத்த கண்ட்ரோல் பண்ண முடியாம, "நீ என்னமோ பண்ணு" அப்படிங்கிற மாரி பைக் எடுத்துட்டு கிளம்புறேன். நான் எங்கேயாவது போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லல, "எங்கேயாவது போ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கதிர் கிளம்பவும், ராஜி வந்து நின்ற மணிக்கு இன்னைக்கு சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது? நாளைக்கு பார்க்கலாம்.